பிரியாணினா எல்லாருக்கும் ஃபேவரட். அதுவும் மட்டன் பிரியாணினா சொல்லவே வேண்டாம். இது வந்து தொன்னை மட்டன் பிரியாணி. கர்நாடகாவில் ஸ்பெஷலும் கூட இந்த பிரியாணி. ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், தயிர் வந்து 2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். இந்த மிளகாத்தூள் வந்து நல்ல காரமாக இருக்கும், அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கிங்க. மசாலா நல்லா கோட்டார மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒரு அரை மணி நேரமாவது மசாலாவோட மட்டன் நல்லா ஊறட்டும். இது இருக்கட்டும். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம வந்து இப்போ ஒரு மசாலா அரைக்கணும். 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து 2 எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கியிருக்கு. நான் வந்து இங்கே பச்சை மிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம தயிர் சேர்த்து தான் செய்ய போகிறோம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கிங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். வெங்காயம் வதக்கின குக்கர்லேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம க்ரீன் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்காக கொத்தமல்லி வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே புதினா 1 கப்பு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், ஏலக்காய் 4, கிராம்பு 1/2 டீஸ்பூன், ஜாவித்ரி 1 எடுத்திருக்கேன், அன்னாசிப்பூ 2, பட்டை, முந்திரி எடுத்திருக்கேன், கல்பாசி, பிரியாணி இலை. பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், அரைச்ச வெங்காய விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச கொத்தமல்லி புதினா விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 150 கிராம் கிட்ட தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனை இப்போ சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்ததோட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஜீரக சம்பா அரிசி வந்து நான் 2 டம்ளர் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எடுத்து. ஜீரக சம்பா அரிசி தான் இந்த பிரியாணிக்கு சேர்க்கணும், தொன்னை பிரியாணிக்கு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி விசில் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. ஜீரக சம்பா அரிசியில் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரு பிளேட் போட்டு வெயிட் வச்சுருக்கேன். சிம்மில் வந்து நீங்கள் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடிக்கல் வச்சுக்கிங்க மேலே. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம தொன்னையில் மட்டன் பிரியாணி எடுத்துக்கலாம். இதே மெத்தட் தான் சிக்கன் பிரியாணியும். மட்டன் தொன்னை பிரியாணியை நான் ரைத்தா முட்டை கிரேவியோடு சர்வ் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.